இன்றைக்கி பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா தான் கசக்காது பாவக்காய். இப்போது பாவக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. பாவக்காய் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கசப்பு இருக்காது. தேங்காய் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. நல்லா அது வேகணும். வெந்து வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது பாவக்காயில். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாவக்காயே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், பாவக்காய் நல்லா அந்த எண்ணெயிலேயே வேகணும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு வதக்கி விட்றீங்களோ அந்த அளவுக்கு தான் அது கசப்பு இருக்காது. குழந்தைங்க கூட சாப்பிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டோம். அவ்வளோதான். இதை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. மூடி வச்சு வேக விடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்குது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி இதை எடுத்துக்கலாம். அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், அப்பப்போ வதக்கி விட்டுறேன் நான். இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பாவக்காய் வறுவல் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதம் இது கூட சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பாவக்காய் வறுவல் ரெடி. கொஞ்சம் கூட இதில் கசப்பே இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க.